அல்லேலூயா, ஆமென். இப்போ இதுல ஒரு சங்கீத பகுதி வாசிக்க சொன்னாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் மனமகிழ்ச்சியோடு போன நாளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? திரும்ப இதே மாதிரி ஆராதிப்போம். கொரோனா நாட்களில் எப்படி ஆலயம் மூடப்பட்டது, அந்த நாள்ல எவ்வளவு ஆராதிக்க கஷ்டப்பட்டோம். ஆனாலும் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறவங்க வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. வந்தவர்கள் சூடா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கத்த தந்தார். ஆமென். ஆனாலும் உங்களுக்காக திருப்பி அதை சூடு பண்ணணும், உங்களுக்காக திருப்பி சூடு பண்ணணும். சில காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. சபையில உங்க ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்க வேண்டும். போன வாரம் தான் சொன்னேன், ஆவி நமக்கு எப்படி இருக்கணும்? வாக்குத்தத்த ஆராதனையில பேசினதையும் இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு உங்களுக்கு சொல்ல சொன்னதையும் சம்பந்தப்படுத்தி சில காரியங்களை சொல்லிட்டு சரியான நேரத்துக்கு முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்துல நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 8:10-11 வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை இனி பாவம் செய்யாதே. கைதடி ஆண்டுக்கு நன்றி. ஒரு பாஸ்டர் கேட்டார், இதுக்குள்ள என்ன வாக்குத்தத்தம் இருக்குது, எப்படியே ஐயாவை போய் கண்டுபிடிச்ச? நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளா தீர்க்கிறது இல்லைன்னு ஆண்டவர் பேசினாரு. வேத பகுதியில் அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. பேசிட்டு ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்களேன். ஆண்டவர், நானும் உங்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. போ, இனி பாவம் செய்யாது. பக்கத்துல கை கொடுத்து சொன்னாலோ, இந்த வருஷம் நம்ம பண்ணுன எரிச்சல் அடைஞ்சிருப்பாரு, பூணு ஊதிருப்பாரு, காணப்படாமல் போயிருப்போம். உங்க மேல கர்த்தருடைய அன்பு, ஏதோ ஒரு நீதி நியாயம் உங்களுக்கு இருந்தது. இந்த நாள் கொண்டு வந்து இருக்கிறாரு. நான் உன்னை ஆக்கினிக்குள்ளா தீர்க்க மாட்டேன். 2021 பாவம் செய்யாமல் வார், வசனத்துக்கு ஏதுவா வார். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆனா எப்படி நம்ம தப்புனோன்னு தெரியல. பக்கத்துல சொல்லுங்க, நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 24 அதனுடைய 4வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை லேவியரையும் கூடி வர செய்து நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதுக்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்தாலும் லேவியர் சாரி 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில்
நன்மையான காரியங்கள் இந்த வருஷமும் இதுவரைக்கும் ஆண்டவனை கொண்டு வந்தது காரணம் விக்கிரகத்தை விட்டு நீ விலகினதும் உன் இருதயம் கர்த்தருக்குள்ளாக இருந்ததும் துன்மார்க்கனுக்கு துணை நின்றதுனால உன்னை ஆண்டவர் உன் மேல கடும் கோபமா இருந்தார். ஆனாலும் கை நீட்டல. ஏன் நீட்டலன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் ஏசப்பாவுக்கு உன் மேல பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் இந்த வருஷம் வரைக்கும் வந்தது. இப்பவும் அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண் ஒரு ஆண் விபச்சாரத்திலே கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டால் அவளை கல்லால் கொலை. இந்த விஷயத்துக்கு தான் யோசிப்பு கூட பயந்து மரியாதை ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் நீதிமான், அதனால ரகசியமா கீப் பண்ணான். புருஷர்கள் மனைவிகள் கூட நீதிமானா இருக்கணும், ரகசியங்களை காத்துக்கொள்ளணும். ஆமென். ஊருக்குள்ள நினைச்சக்கூடாது, தூத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தின்னு முடிச்சுட்டு வாங்கி தொடச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நீதிமான் யோசிப்பு வெளியில சொல்லிதான் என்ன ஆயிருக்கும் மரியாதை? ஊரே கள்ளத்துக்கு எரிஞ்சு சாவச்சிருக்காத. அதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இந்த பெண்மணி ஊரே கையுங்காலமா அவளை கல்லால எரிஞ்சு கொலை செய்யணும் மோசே சொல்லுகிறார். செகண்ட், இயேசு மலை பிரசங்கத்துல ஊர் புள்ள சொன்னி நீ மனுஷனை உன் மேல குற்றத்தை வச்சு மத்தவன் கண்ணுல போய் என்ன செய்யாத, துரும்பெடுக்க ஆசைப்படாத, உன் கண்ணுல இருக்க உத்தரத்தை நீக்கு, நீ மன்னி, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ நேசி அப்படின்னு ஒவ்வொன்றா மாத்தி போதிக்கிறார், மாற்றுகிறார் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்றார். உன் சத்துருவை சிநேகி எப்படிலாம் பேசிட்டு வர. இப்போ அவன் நியாயப்பிரமாணத்தை சொல்றான். மோசே சொல்லி இருக்கிறாரு அவளை கல்லால் நீ சாகடிக்கணும், நீர் ஊருக்குள்ள மன்னியும் அப்படி நீர் சொல்லணும். மோசே சொல்லி இருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப இயேசு கையால எழுதுகிறாராம். அது ஜீசஸ், the take of Jesus. Jesus or meditation. Hallelujah. இயேசு அங்கு தியானித்தார். Hallelujah. வசனத்தை யோசிக்கிறார், டைம் எடுக்கிறார். என்ன தியானம் சொன்னா, நியாயப்பிரமாணத்தை இயேசு அழிக்க வரல, அது என்ன செய்ய வந்தாரு? அதனால நீ கல்லால எரியக்கூடாதுன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இயேசு செயல்படுற மாதிரி ஆயிரும். ஏன்னா இயேசுவே நியாயப்பிரமாண காலத்துல பிறந்தார். செகண்ட், நீ எரிப்பா என்ன ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டாங்க, நீ தானே அம்மாட்ட போய் சொல்லணும்னா அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்ன உனக்கு பிரச்சனை. என் போதனை இயேசு கல்லால எரிப்பா, எரியாத சொன்ன நியாயப்பிரமாணத்தை பாதிப்பார். எரி சொன்ன தான் பேசுகிற போதனை பொய்யாய் மாறும். போதிக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. மெடிடேட். எப்பா நீ கல்லால எரியலாம், உனக்கு ஆர்டர் தரேன், பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லு. கைதிட்டு பாரு. சொல்லுங்களேன், உன்னை இயேசு நியாயம் தீர்க்காம இருக்கணும்னா, உனக்கு இயேசு மன்னிக்கணும்னா, பெரிய பரிசுத்தவான் மாதிரி எல்லாரும் குற்றப்படுத்தாத, நீ மாறு. இல்லன்னா அவன் நீ நரகத்துக்கு போயிருவ, நீ நடுரோட்ல நிற்ப. அதனால மத்தவன நடுரோட்ல நிறுத்தாது, ஒன்ன சரி பண்ணு. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்தது. ஓகே,
ஞானம் இல்லாதவன் முதலாவது கல்லை. சின்னவங்கல இருந்து பெரிய குட் நியூஸ் என்னன்னா அங்க சீசர்கள் கூட இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்க, யாராவது உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார்களா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷன், இனி பாவம் செய்ய, மனம் திரும்பு, இனி பாவம் செய்ய. நான் நியாயம் இயேசு கூட இந்த பூமியில இந்த வருஷ துவக்கத்திலிருந்து பார்த்தா நம்ம பண்றதுக்கெல்லாம் இந்த இடத்துல நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நமக்கு தகுமா? இருக்கிற இடத்துல ஒருத்தன் கூட வாழ மாட்டான். அவன் இருக்கிற இடத்துல ஒருத்தனும் நல்லா இருக்கவே முடியாது. எந்த பேர் எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி வாழ்றவங்க. ஆனா ஏசப்ப நம்மள என்ன செய்யாரு? தட்டி தட்டி செப்பன் விட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கிக்கிட்டே வர்றாரு. கைதட்டுங்க பாருங்க. அல்லேலூயா. நான் உன்னை இயேசுவும் உன்னை நியாயத்திற்கு வரல, உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த வரல, உன்னை ரட்சிக்கத்தான் வந்தார். இயேசு ரட்சிக்கத்தான் வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படத்தான் அனுப்பினார். துணிகரமான பாவத்திற்கு என்னை நீங்கள் ஆக்கி ரட்சிக்க மாட்டார். துணிகரம். அழுறான், எதுனாலும் என்னை விட்டு எடுத்துக்கோங்க, ஆனா உங்க பரிசுத்த ஆவியை மட்டும் என்கிட்ட எடுத்துறாங்க. என் ராஜ்ய பதவி நீங்க என்னை விட்டு போயிடக்கூடாது. எதுக்கோமா? அதனாலதான் அவன் ஆண்டவர்கிட்ட இறக்கம் பெற்றான். அதனாலதான் அவன் இயேசுவிட்ட இறக்கம் பெற்றான். எல்லாரும் ரட்சிக்கப்படத்தான் வந்தார். இயேசு மார்க் வீட்டுக்கு போனாரு. இயேசு லூக்கா 19 சகை வீட்டுக்கு போனாரு. ஊருக்குள்ள பேசுறான். என்ன பேசுறான்? பாவியான வீட்டில போய் சாப்பிடுகிறேன் நியாயமா? இயேசு அவங்கள பார்த்து அப்படியா சொன்னா, சரி அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. நான் பாவிகளுக்காக தப்பா வந்தேனே, பாவிகளை ரட்சிக்கத்தாமா வந்தேன். லூக்கா யோவான் புஸ்தகம் எழுதாத ஒரு வார்த்தை. 1 யோவான் 8 9 1வது அதிகாரம் 8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நம்ம நல்ல என்கிட்ட நான் பரிசுத்தவான் அப்படின்னு பாஸ்டர் சொல்றாருன்னா, பாஸ்டருக்கே அந்த கதினா நம்ம யாரு சொல்லுங்களேன்? நம்மளை ஏமாத்துற ஒரு விஷயம் ரொம்ப நீதிமான் மாதிரி காமிச்சுக்கிறது. தன்னை நீதிமானு காமிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஊரான ஃபுல்லா குற்றப்படுத்திட்டே இருப்பான். அவன் முன்னாடி ஒரு குடும்பம் கூட முடியாது. கடைசியில் அந்த ஊர்ல அவங்க 2 பேர் தான் இருக்கும். எல்லா குடும்பத்தையும் வாசல் பண்ணிடுவான். உங்களும் சொல்ல நீங்களும் ரொம்ப நல்லவங்க. கைதுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ளே நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாத்துகிறோம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்கள் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் பார்த்தேன்.
தாங்க மாட்டேங்குது, ரொம்ப கடிந்து கொள்றோம் பாஸ்டர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் சொன்னேன், இயேசுவே ஓமையை சொல்லித்தானே சரி பண்ணாரு, ஓமையை பயன்படுத்தி தானே சரி பண்ணாரு, நீ ஏன் ஸ்ட்ரைட்? நான் கூட தான் திட்டுறேன், ஆபரேஷன் பண்ணி திட்டுறேன், மைக் ஊசி போட்டு எடுக்க வேண்டியதை எடுக்கிறேன். அப்படி எடுப்பா இல்ல பாஸ்டர், அப்படி பண்ணா கூட ஒரு சில அவனை கண்டுக்கிடாத, அவன் சர்ச்சில இருந்தா சபையை அழிச்சிடும் போறது நல்லது. ஆண்டவர் யாரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வரவில்லை, அவர்களை ரட்சிக்கத்தான் வந்தார். ஆமென். உங்களையும் ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, அவர் ரட்சிக்கத்தான் வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல கை கொடுங்க. 2021க்குள்ள போக போறீங்க. மனம் திரும்பிட்டா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திட்டா, உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா போறாரு, சகை வீட்டுக்கு போறாரு, பாவியான வீட்டுல போகிறேன், அவ்வளவுதான். மத்த வீட்டுல போய் பாவியான வீட்டுல போய் சாப்பிடுகிறீரே. ஏசு சொன்னார், வியாதி உள்ளவனுக்கு தான் டாக்டர் தேவை, பாவிகளை ரட்சிக்கத்தான ரத்த சிந்தைய வந்தேன். இயேசு பிறக்கும் போதே அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 1:21, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி வரல. பக்கத்துல கை விடுங்களா, நீதிமான் நீதிமான் சொல்லிட்டு இயேசுவை விட்டுறாதோ. நமது பூமியில எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்கள் தான். இயேசுவை நம்பின பின் வசனத்தின்படி வாழ்ந்து உலகத்துக்கு விலகி வாழ வேண்டும். அப்ப இயேசு நியாயத்திற்கு வரல. மீதி உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும்னா மெசேஜ் லைவ்ல கேளுங்க. 1ஆம் தேதி என்ன பேசுறீங்க? யார் சரி, நான் பார்த்தது ஆராதனைக்கு வரல பாஸ்டர், ஆனா லைவ் உணர் இல்ல, அந்த அந்த இது இல்ல, ஆர்வம் இல்ல. சாரி, எஸ் எஸ். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றி அவன் அரசாண்ட 3ஆம் உபதேசம் பண்ணும்படி அவன் தன் பிரபுக்களாகிய மீகாவையும் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதிச்சாங்க. கைதுங்க. யோசபாத்துக்கு இது எப்படி நடந்தா அவன் மேல இருந்த கோபமே தணிஞ்சு போச்சு. உற்சாகம் வரணும். பகதர் சொல்லுங்க, நீங்க ஆக்கினிகளுக்கு தப்பிக்கணும்னா, கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னா, கர்த்தருடைய விஷயத்துல உற்சாகமா மாறுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. எஸ்ரா 8:22 யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு பகுதி அந்த நாட்களில் நான் தியானம் பண்ணின வேத பகுதி. நிறைய காரியங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு வந்துன்னு கேட்டா பைபிள்ல நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்லலாம். பண்ணினோம் அது உங்களுக்கு சொல்லுது. அல்லேலூயா. வாசிக்கிறேன். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனம். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? வழியிலே எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவும் இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய
அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறது இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எஸ்ரா சொல்றான், யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டான்னு சொன்னா கர்த்தரை விட்டு விலகுகிறவர் மேல கர்த்தருடைய கோபம் இருக்கிறோம். அப்ப கேளுங்க, உங்க மேல ஆண்டவரை நேசிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, இல்ல கர்த்தர் கோபப்படுற இடத்துல இருக்கீங்களா? எப்ப ஆண்டவரை கோபப்படுத்துறீங்கன்னா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாரா? பாஸ்டர் வருஷம் டிசம்பர் மாசம்னா பரிசுத்தத்தை குறித்து தான் பேசுவாரு, எச்சரிக்கை குறித்து பேசுவாரு. அப்படித்தான் எல்லாம் சேர்ந்து மீண்டும் அந்த கடைசி பகுதியை வாசிக்கலாமா? அந்த வார்த்தையை வாசிக்கலாம். எஸ்ரா 8:22 அந்த கடைசி பகுதி. கர்த்தருடைய வல்லமையும் கோபமும். 1 2 3 ஸ்டார்ட். அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலையும் இருக்கிறது என்றும். ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு வருது? ஆண்டவருடைய கோபம் யார் மேல வருது? அவரை விட்டு விலகி இருக்கிறீங்களா, பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கீங்களா, இயேசு விட்டு விலகி இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் காணும் விலகி இருக்கிறோம். நீங்கள் ஒரு நாள் ஆபத்திலே கூப்பிடுவீர்கள், கர்த்தர் தூரமா இருக்கிறது போல உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ல பைபிள்ல போட்டு அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகினால் நம்ம மேல என்ன வருமா? அடுத்து எரேமியா 4:22, எரேமியா 5:7 அதை குறித்து சொல்லப்பட்டது. வாசிப்போமா? எரேமியா 4:22 வாசிப்போமா? ஏன் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், உணரே வர கல்லு கற்பாறை எதை போட்டா உள்ள போக மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், நன்மை செய்யவோ. பக்கத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? பக்கத்துல கேங்கப்பா. ஹலோ, பொல்லாப்பு செய்ய ரொம்ப அறிவா செயல்படுறீங்க, நன்மை செய்யறதுக்கு அறிவில்லாம இருக்கிறீங்க. எப்ப நான் சொல்ல வசனம் ஏன் கர்த்தருடைய கோபம் வருவதற்கான ஆதாரம்? ஃபர்ஸ்ட் மொபைல் போன் ஆஃப் பண்ணி போறோம். உலகத்துக்கு ஏற்றது செய்ய அவ்வளவு அறிவாளி. ஆனா இயேசுவுக்காக நீங்க அறிவு செயல்படுத்திருக்கீங்களா? இந்த வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. 12 மாசம் வந்துட்டீங்க. எத்தனை முறை யோசபாத்தை போல கர்த்தரை விட்டு வழி விலகினீங்க? எஸ்ரா சொல்ற மாதிரி எத்தனை முறை உலகத்துக்கு ஞானமா செயல்பட்டு ஆண்டவர் விஷயத்தை கோலத்தனமா விட்டீங்க? இதுதான் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆக்கினைத்திற்கு காரணம். நெகேமியா 4:3-5 தேவனுடைய ஆக்கினை அதிகாரம் 3வது வசனம் முதல் வாசி. எஸ்ராவுக்கு அடுத்த புத்தகம் பா. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று நெகேமியா அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறான்பா. அப்போ ஒருத்தன் ஒரு சத்துரு மாதிரி செயல்படுறான். என்ன பண்றான்னா அவனுக்கு விரோதமா செயல்படுறான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொபியாவை குறிச்சு. ஒரு நரி ஏறி போனால் அவன் ஜோம் பண்றான். அவர்கள் நின்றதை அவர்கள் மேலே சூறையாய் வேதனையாய் மாறும். இந்த பூமியில நீ யாரை அவமதிச்சாலும் கர்த்தரை பரியாசம் பண்ற. அவன் ஆண்டுடைய சாயலுங்க. அல்லேலூயா. யாராவது அவமானமா அவமதிக்கிறீங்களா?
யோசித்து பாரு. அடுத்து வாசி தொடர்ந்து. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. பக்கத்துல கை கொடுக்க பாருங்க. யாரையாவது யாருடைய பிரயாசத்தை சட்டையை பேசுறீங்களா? அனுப்பிடு. ஆக்கினி வருவோம். ஆக்கினி வரும். யாருக்கு ஆக்கினி திரும்ப? முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கிற பாஸ்டர் சொல்றத கை வைத்தேன். ஒரு கை புரியலையா? புரியலையா? நிலைமையா தான் ஏசப்பகனர் கை வைத்தோமா? மனஸ்தாபப்பட்டிருந்தா, இடையூறாயிருந்தா, மற்றவங்களை கஷ்டப்படுத்திருந்தா, உங்க பார்வைக்கு அது பொல்லாப்புன்னு நான் உணர்றேன். இன்னைக்கு ஏசப்பகனை மன்னிங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் தகப்பன் வீட்டாரோ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அதனாலதான் அந்த கண்டனம் சொல்றான் நெகேமியா. அதனாலதான் அந்த அடிமைத்தனங்கிறான். அதனாலதான் அந்த ஆலயம் நெகேமியா 1:6. உமது அடியாராகிய நாங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேளும். உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் ஆக்கினித்திற்கு எப்போ தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் அந்த வேதனையா, அந்த அலங்கை ஏன் இடிக்கப்பட்டதாம்? நெகேமியா அந்நிய தேசத்துல இருக்கிறான், அஸ்கதார் ராஜா பக்கத்துல இருக்கிறான். அப்ப நியூஸ் கேள்விப்படுறான், ஏன் இந்த தேவாலயம் எரிக்கப்பட்டு இருக்கிறது? ஏன் நாங்க நாடை விட்டு இன்னொரு நாட்டுல வந்து குடியிருக்கிறோம்? ஏன் இந்த அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டதுன்னா நாமும் தகப்பன் வீட்டாரும் வேதத்துக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். என்ன செய்ய போறீங்களா? வசனம் சொல்ற மாதிரி வாழும். ஆமென் சொல்லுவோமா? நெகேமியா 1:7. நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஏன் நியாய தீர்ப்பு வருது? ஏன் ஆக்கினி தீர்ப்பு நம்ம வாழ்க்கையில இப்ப வருதுன்னு சொன்னா, வசனத்தை நினைக்கிறது இல்ல, கை கொள்ளுதுங்க. நெகேமியா 1:8. நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள் சிதறடிப்பேன் என்றும். ஏன் ஆக்கினி நம்ம வாழ்க்கையில வருதா? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். செகண்ட், கட்டளையும் நியாயங்களையும் என்ன செஞ்சோம்? கை கொள்ளலாம்னா தினம் வேதம் வாசிங்க, லைனா வாசிங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வேதம் நமக்கு போதிக்கிறது. படிப்பு அறிவு இல்ல பாஸ்டர், யாரையாவது ஒருத்தர் உட்கார வச்சு படிக்க வச்சு கேளு. ஹல்லேலூயா. எஸ்ரா 9:1, எஸ்ரா 9:2 வாசி. எஸ்ரா 9:1. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எந்தெந்த ஜாதிகளோடு கூட நீ கலவக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்க போய் கலந்துட்டான். 1 கொரிந்தியர் 10:5 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசிகள் அந்நிய நோக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்பட கூடாது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆக்கிரமிப்பிற்கு காரணம். 1 கொரிந்தியர் 10:5 தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்த இடம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதனைக்கு என்ன காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்தில் மரித்தார்கள்? ஏன் அவர்களால் வாக்குத்தத்த பூமிக்கு வர முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ஃபர்ஸ்ட் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனம். இது என்ன சொல்றது? அந்த வசனம் ரெட்ட வாழ்க்கையா. ஏசப்பாட்டே இருப்பாரு, வெளியவும் இருப்பாரு, சர்ச்சுக்கும் வருவாரு, அங்கேயும் போய் ஊருக்கு கட்டுப்படி கை கட்டிட்டு பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நம்மள வேறு பிரிச்சிருக்கல, பிரிச்ச இடத்துல இருந்து பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. இப்ப வாசி 1 கொரிந்தியர் 10:5 முதல் வாசி. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, முக்கியமான டைட்டில். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆக்கினை தீர்ப்பவர்களுக்கு உண்டானது ஏன்? அவர்கள் பொல்லாங்கானதை இச்சிக்காத. ஆக்கினை தீர்ப்பு வரும். ஒரு மனைவி கொடுத்தாரா? மரண பிறந்த மனைவி உண்மையா? கர்த்தர் கொடுத்த புருஷனுக்கு உண்மையா? தேவன் கொடுத்ததுக்கு மிஞ்சி நிச்சயம் தேடா. இயேசு கிட்ட ஒருத்தன் வந்து கேக்குறான், ஒரு பெண் 7 பேருக்கு மனைவியா இருந்தால் 7 பேரும் சகோதரன், பரலோகத்துல போனா அவள் யாருக்கு அவள் மனைவி? கொஸ்டின் வச்சு ஆண்டவர் சொன்னாரு, ஆதி முதலாய் அப்படி இல்லை. மீனிங் ஆதாம் குமார உருவாக்கிட்டு 100 ராதா ரெடி பண்ணிருக்க முடியும். ஒருத்தனுக்கு ஒரு தான் கைதுக்கு பரல ஆண்டோட பிரமாணம். ஆதி முதலாய் எங்களிடத்தில் ஆவி பரிபூரணமாய் இருந்தது. ஆனா ஒரு ஆதாமுக்கு ஒரு ஆதி முதலாய் எப்படி இல்லை. அல்லேலூயா. பொல்லாங்கானது இச்சிக்காத என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்ததை மிஞ்சி தேடாத. சாப்பிடாதனா சாப்பிடாத விடு, போகாதனா போகாத விடு. போய் ஏன் ஆக்கினை திருப்பி பாரு. அடுத்த வாசி. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானதை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை முழுமையுமே விடுதலை பெற்றேன். எங்க வீட்டுக்காரர் படம் பாஸ்டர், எங்க தாத்தா படம் பாஸ்டர், எங்க அப்பா படம் பாஸ்டர். உன் குடும்பத்திற்கு சாபமே அதுதான் பாஸ்டர். இந்த கல்ற திருநாள் இருக்குல்ல, ஆமா அவங்க சர்ச்சி பாஸ்டர் ஐயர் தான் வராங்க. அதனால நானும் வரீங்களா பாஸ்டர்? நான் சொன்ன இயேசு கூட தான் மரிச்சாராம். கல்லறைக்கு வாசனை திரவியங்களும் எடுத்துட்டு போனாங்களாம். போகும்போது அந்த தேவதூதன் சொல்லிட்டானா, உயிரோடு இருக்கிறவரை மரிச்சோர் இடத்துல ஏன் தேடுறீங்கன்னு சொன்னாங்க. பொருள் என்ன பண்ணிருப்பாங்க? யாருக்கு போட்டிருப்பாங்க? உங்க அப்பா உன்னை அடக்கம் பண்ணும் போது ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ண, கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு இருந்தது போல இவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்தார் நம்புறனா? மரித்தோரி நமஸ்கரிப்ப நீ விட்டே ஆகணும். நீ விட முடியலனா நீ இன்னும் இருக்கிற காரணம் இருக்கிற.
பக்கத்துல கை விடணும். இப்போ இந்த அளவுக்கு இயேசு அல்லவா அவர் உயிரோடு இருக்கிறாரு. உனக்கு என்ன உயிரோடு இருக்கிற பரலோகத்துல இருக்க உங்க அப்பா என்ன நான் கல்றையில போய் தேடிட்டு இருக்கிறேன். அதானப்பா உண்மை. உண்மை தானே. உண்மை என்னப்பா? இயேசுவை பார்த்து தேவதூ தூதன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இருக்கிறவரை மரித்தோர் நம்ம அப்பா அம்மா பரலோகத்துக்கு போனவங்களும் ஞானஸ்நானம் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க தானே. இயேசு உயிர் தெழுந்தாருல்ல. அப்ப இவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? உயிரோட பரலோகத்தில் இருக்கிறவரை எங்க போய் கல்றைக்கு தேடி போறீங்க? மாலை போட்டு இருக்கு. உயிரோடு இருக்கும்போது ₹1 மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இன்னைக்கே வெளியே வந்துடணும். பீரோக்கு அடியில வச்சிருந்தா கூட ஆண்டவருக்கு தெரியும். தலைமுறை சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ட்ரை பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. திருமணத்தை வேதம் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் வேசித்தனத்தை விபச்சாரத்தை தவறு என்று சொல்லுகிறது. திருமணம் தவறல்ல, அது கர்த்தர். ஆனால் வேசித்தனமும் விபச்சாரமும் தவறு. வேசித்தனம் மேலே திருமணத்திற்கு முன் தவறான உறவு. விபச்சாரத்தின் மீனி திருமணத்திற்கு பின் புருஷனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் தவறான உறவு. கேட்கிற பிள்ளைகளே, அவங்க விழுந்து போன மாதிரி நீயும் அழிஞ்சு போயிடாரு. எச்சரிக்கை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? நான் வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து நாமும் எத்தனை பேர் ஆண்டவரை சோதிக்கிறீங்க? நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன் பாரு, நான் வரமாட்டேன். கேரளுக்கு வந்தா கூட பாதியில கலந்து போயிருவேன். சாட்டு முடிச்சவனே மணி எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? பாதியில கை விட்டு போறாரு. கடைசி வரை இருந்தவர்கள் நீ போயிருவ, நான் போக முடியுமா? என்ன ஆத்திமா, நான் போக முடியுமா? என் மேல் விழுந்த கடமை அது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக்கினை தீர்ப்பு ஏன் வருது தெரியுமா நம்ம வாழ்க்கையில? இதுதான். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 1 கொரிந்தியர் 11:31 இருந்து 1 கொரிந்தியர் 6, 7, 8, நீதிமொழிகள் 28:13, யோவான் 3:17. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? அந்த 11:31 மட்டும் வாசிங்க, முடிக்க போகும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட இந்த பூமியில கர்த்தரால் சிட்சிக்கப்படும். அல்லேலூயா. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை தெரியுமா? அடுத்த ஸ்டெப் அடுத்த வாரம் சொல்றேன். எஸ்ரா என்ன பண்ணலாம், நெகேமி என்ன பண்றாங்கன்னு நான் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. அந்த நெகேமியா சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணி 1:11 வாசிக்க பாருங்க. நெகேமியாவுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தை உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற என் ஜெபத்தையும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உம்முடைய அடியானுக்கு ஆண்டவரே உம்முடைய அடியானின் ஜெபத்தையும் உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று கைதட்டும்.
மதுரை ரூட் ஒரு ரூட் போனோம், கொஞ்சம் தான் ஒரு செகண்ட் ஒரு கார் காலி பண்ணிருக்கோம். ஆண்டவருக்கு நீ பயந்து நடக்கிறதுக்கு சில சம்பவம் உனக்கு உதாரணத்தை தரும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுடைய நாமத்துக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிற விருப்பம் நமக்குள்ள வறுமையானால் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். செகண்ட், ஆண்டவருக்கு பயப்படுகிற இருதயம் நமக்குள்ள வரும். இருக்குமானால் கர்த்தர் நெகமியா ஜெபத்தை கேட்டு நீ ஆக்கினியை மாத்துக, எஸ்ரா ஜெபத்தை கேட்டு ஆக்கினியை மாத்துக, உங்களுக்கு ஆக்கினி திருப்பி இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்க உங்களை பக்கத்துல கை விடுங்க. படிக்கிறேன். உங்களை சோதித்து கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டு தெய்வ பயத்தோடு நடப்பீர்களானால் ஆக்கினி திருப்பி இல்லை.